கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுபவர். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் என்பது மிகவும் கொடிது. துக்கம் நம்மை நிமிர்ந்து நிற்கக்கூடாது, கூனி குறுகி போகச் செய்திடும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தைகளை வாசிக்கிற நீங்கள் யாராக இருப்பினும், என் துக்கம் என் சரீரத்தை உருக்குகிறது, நான் வியாதி படுக்கைக்குள் உள்ளாவேனோ என்ற பயம் என்னை அலட்டுகிறது, கடவுளுடைய அன்பை விட்டு பிரிக்கும் விதத்தில் என் துக்கம் மிகுதியாய் இருக்கிறது, என்ன செய்வேன், எங்கு போவேன், என்னை ஆற்றுவதற்கு யாரும் இல்லையே, தேற்றுவதற்கு ஒருவர் கூட இல்லையே, என் குடும்பமே என்னை வெறுத்து விடுகிறார்கள் என்று புலம்பி நிற்கிறீர்களா? உங்களை பார்த்து இயேசு கூறுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்தில் யோபு என்ற பக்தனின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார். ஆண்டவருக்குள் உண்மையாய் இருப்பதினால் உங்களை துக்கப்படுத்துகிறார்களா? பயப்படாதீங்கள். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களை, கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நம்மை விசாரிக்கிற இயேசு நம்முடனே இருக்கிறார். அவர் கரத்தின் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். இன்றே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். காரணம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். செபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாட்களில் யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளின் நிமித்தம் துக்கத்தோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிறார்களோ, ஆறுதலின் தேவனுடைய வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றவர் அவனமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.